அதோடு கொஞ்சம் பேசுங்கள். பகுதி 16. மனம் விரும்புவதை செய்யுங்கள். மனம் எதை விரும்புதோ அதை செய்தால்தான் மன நிம்மதி ஏற்படுங்க. நமக்கு வரக்கூடிய பயம், பதட்டம், மன அழுத்தம் இது எல்லாமே மனம் விரும்புவதை நம்மளால் செய்ய. மனம் விரும்புவதை செய்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற அழுத்தங்கள், கௌரவம், ஆடம்பரம், மனிதர்கள் என்ன பேசுவாங்களோ சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம், பதட்டம், புறச்சூழலை நினைத்து ஒரு கௌரவ தோற்றம் இது எல்லாமே மனிதனை மனம் விரும்புவதை செய்வதை தடுக்குதுங்க. இந்த மனம் விரும்புவதை ஒரு விஷயம் செய்ய முடியாமல் போகிறது அந்த டைமில் டெம்பரரியாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு லாங் டேர்முக்கு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நமக்கு என்னென்ன எப்பப்போ மனம் விரும்புதோ அதை செய்தல். அப்படி மனம் விரும்புவதை செய்யும் போது தான் மன அழுத்தம் இல்லாமல் வாழ முடியும். நம்ம போலியான வாழ்க்கை வாழும்போது, மனம் விரும்பாத விஷயங்களை நம்ம செய்யும்போது நமக்கு அந்த மன உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி மன உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும்போது அது என்ன ஆகும்னா, காலத்துக்கும் உங்களை ஏதோ ஒரு அழுத்தத்தில் வாழ வைத்து அதுவே மனநோயாகவும் அதே மனதுக்கு மிகப்பெரிய பாரமாகவும் மற்ற ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுக்கக்கூடியதாக மாறிடும். ஸோ இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த தலைப்பில் ஏறக்குறைய 15 வீடியோ நம்ம யூடியூப் சேனலுடைய இதில் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. அதே நேரத்தில் வீடியோஸ்லும் நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் அந்த 16 வீடியோ நீங்கள் இந்த செஷனில் போயிட்டு பார்க்கலாம். அது எல்லாமே மனதோடு கொஞ்சம் பேசுறது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் பயத்தையும் எப்படி குறைக்கலாங்கிறத நம்ம பேசிட்டு வர்றோம். ஸோ இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது தான் பார்த்திங்கன்னா, மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்ம மனதை எவ்வாறு ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மனம் எதை விரும்புதோ அதை ஸ்ட்ராங்காக அதே நேரத்தில் கான்ஃபிடெண்ட்டாக செய்யக்கூடிய சொல்லக்கூடிய நம்ம கேரக்டர் தான் காலம் போகிறோம் நம்மளை மன அழுத்தம் இல்லாமல் வச்சுருக்கோம். நீங்கள் எங்கேயுமே நம்ம எஸ் நோ அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ பல நேரங்களில் புறச்சூழலுக்காக நம்ம எஸ் சொல்ல வேண்டிய கண்டிஷன் ஆகிடுது. ஆனால் புறச்சூழலை பின்னுக்கு தள்ளி அது கௌரவம், ஆடம்பரம் அல்லது மனிதர்கள் என்ன பேசுவாங்களோன்னு நினைக்காம நோ அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டோம்னா அதுதான் மனசு எதை விரும்புதோ அதுக்கு எஸ், மனம் எதை விரும்பவில்லையோ அதுக்கு நோ. இப்படி சொல்லி பழகிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை எந்த ஒரு மன அழுத்தம், பதட்டம், பயம் இல்லாமல் போகும். நீங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் மனம் விரும்புவதை தான் பண்ணுறாங்க. யாரெல்லாம் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னு சொல்லக்கூடியது மனசு என்ன விரும்புதோ, மனசு என்ன நினைக்குதோ, மனசு எதையெல்லாம் தக்க வச்சுக்கணும், எதையெல்லாம் வேண்டும் என்று நினைக்குதோ அதையெல்லாம் மனசோட பேசி தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது தான் இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்களுடைய மெயின் குறிக்கோள். ஸோ அதைத்தான் மனம் எதை விரும்புகிறது அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக வெளியே பேசினா தான் நம்முடைய மன அழுத்தம், பதட்டம், பயம் எப்பேற்பட்ட அழுத்தமும் குறையும். இந்த 50 ஆண்டுகளில் தான் புறச்சூழல் அதிகமாயிருக்கு, ஆடம்பரங்கள் அதிகமாயிருக்கு, கௌரவங்கள் அதிகமாயிருக்கு, மனிதர்கள்கிட்ட மெக்கானிக்கல் லைஃப், சொஃபஸ்டிகேஷன். அதனால் உள்ளுக்குள்ள நினைத்ததை வெளியே
மனம் என்னத்தை விரும்பினாலும் அதை வெளியே செய்ய முடியாததாகவும் சொல்ல முடியாத நிலைமையிலும் மனிதன் இருக்கான். அப்படி சொல்ல முடியாமலும் செய்ய முடியாமல் இருப்பதால் அந்த டைமில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, எந்த ஒரு விஷயமானாலும் அந்த நேரத்தில் ஒரு புறச்சூழலுக்காக போலியாக சிரிப்பது மாதிரி, போலியாக சந்தோஷமாக இருப்பதாக இருந்து கொண்டு, ஆனால் உண்மையில் அதுக்கப்புறம் அடுத்த நாளிலிருந்தே ஒரு மன அழுத்தத்துக்கு ஏதோ மனம் விரும்பாத விஷயத்தை செய்து விட்டோம், என் மனசு உறுத்திட்டே, சில பேர் சொல்கிறத பார்த்துருப்போம், மனசு எனக்கு உறுத்திட்டே இருக்கு அப்படின்னு. ஏன் உறுத்திட்டே இருக்குன்னா, அன்னைக்கு மனசு ஒன்று சொல்லுச்சு, ஆனால் அவர் மாற்றி சொல்லிட்டாரு அல்லது மாற்றி செஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தான் அதோடைய மெயின் விஷயம். ஸோ நம்ம மனசை என்றைக்குமே ஹாப்பியாக சந்தோஷமாக மனம் போன போக்கில் நம்ம நடந்துக்கிட்டோம்னா இந்த காலத்துக்கும் இந்த மன அழுத்தம், பயம், பதட்டம், மனம் சம்பந்தமான விஷயங்கள் வராது. எப்பவுமே மனம் நன்றாக இருந்தால்தான் உடல் நன்றாக இருக்கும். அன்னைக்கு முன்னோர்கள் எல்லாம் வெகுளியா அப்பாவியா தன்னுடைய மனசுக்குள்ளேருந்து என்ன உருவாச்சோ அதை அப்படியே பேசுனாங்க. ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த மன அழுத்தமும் பயம் பதட்டம் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை 80, 90, 120 வயசு வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் இந்த 50 வருஷங்களில் கௌரவம், ஆடம்பரம், போலியான வாழ்க்கை, போலியான நாகரீகம், மனிதர்களிடையே ஒரு உண்மைத்தன்மை குறைந்துட்டு வர்றது, எல்லாமே கமர்ஷியல், ஒரு வியாபார நோக்கத்தோட எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட வாழ பழகிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு சைடு எக்கனாமிக்காக நல்லா இருந்தாலும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளவு இருந்தாலும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மன அழுத்தத்தால் அதிக மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்படி மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுறதுனால ஒரு விதமான ஆங்ஸைட்டி, ஒரு விதமான டிப்ரெஷன், ஒரு விதமான ஒரு உடலுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள். ஸோ இந்த அழுத்தங்கள் எல்லாம் காலப்போக்கில் காயங்களாக மாறி அதே அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து மனிதர்கள் பல பேர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னடா வாழ்க்கை அப்படின்னு எதையுமே நம்ம மனசு விரும்பின மாதிரி செய்ய முடியலையே, அந்த மனம் என்னை உறுத்தி கொண்டே இருக்குதே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு கடைசியில் மனோவியாதி உடல் வியாதியாக மாறி ரொம்ப மனிதர்கள் வெக்ஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் ஒரு தப்பான முடிவுக்கு கூட போகிறது பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நீட் எக்ஸாம் பார்த்துருக்கோம். ஸோ நீட் எக்ஸாம் அப்படிங்கிறதே எதனால் அப்படின்னா, டாக்டர்ஸுக்கு படிக்கணும்னா நீட் எக்ஸாம். ஸோ இந்த நீட் எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியல அப்படின்னு சொல்லி சில குழந்தைகள் தப்பான வழியை தேர்ந்தெடுத்து தங்களை உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய கண்டிஷன் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இது டோட்டலாகவே மனம் அதை விரும்புதா அப்படின்னு கேட்டால், மனம் விரும்புதா இல்லையாங்கிறத விட பெற்றோர்களும் அந்த குழந்தைகளும் மனம் விரும்புவதை காட்டிலும் ஒரு புறச்சூழல், புற அழுத்தங்கள், அதுக்கு உட்பட்டு மனம் நான் ஒரு என்ஜினியர் ஆகணும், மனம் நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், மனம் நான் ஒரு பெரிய ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும், அல்லது பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஒரு பைலட் ஆகணும், என்ஜினியர், சிவில் என்ஜினியர் ஆகணும். இந்த மாதிரி பல கனவுகள் இருந்தாலும் அந்த விஷயங்களுக்கு போய் ஈஸியாக படித்து தன்னுடைய செல்ஃப் டேலண்ட், ஆர்கிடெக்ட்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து, சினிமா, எத்தனையோ கேரியர்ஸ் இருக்குது, அதுலேயும் ஃபேமஸ் ஆக முடியும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நீட் எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணி மெடிக்கல் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற புற அழுத்தங்கள், புறச்சூழல், அதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அதனால் ஏற்படக்கூடிய பயம், பதட்டம் தான் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை அப்படி கொண்டு போய் சேர்த்தது. ஸோ மன அழுத்தத்துக்கு காரணமே மனம் விரும்பாத விஷயங்களை செய்வது தான். மனம் எதை விரும்புது அப்படின்னா,
மனம் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்குது. மனம் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி எல்லா ஜீவராசிகளும் எப்படி ஹாப்பியாக சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழுதோ, எந்த அழுத்தங்களுக்கும் உட்படுத்தாமல் அப்படி வாழணும்னு மனம் நினைக்குது. ஆனால் மனிதன் கௌரவம், ஆடம்பரம், போலியான மனிதர்கள் வாழ்க்கை, போலியான மனிதர்கள்கிட்ட வந்து ஒரு போலி நாகரிகம், இதெல்லாம் சேர்த்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து மனம் விரும்புவதை தாண்டி ஏதோ செய்ய போய் அது வந்து அன்னைக்கு டெம்பரரியாக ஒரு ஹாப்பினஸை கொடுத்தாலும் அது காலத்துக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் பாருங்கள், எது எப்பப்போ இறை தேவையோ அப்பப்போ போய் தேடுது, சாப்பிடுது, அதோடு முடிச்சது. ஹாப்பியாக சந்தோஷமாக எந்த ஒரு மன அழுத்தம், பதட்டம், பயம் இல்லாமல் வாழுது. ஆனால் மனிதன் மட்டும்தான் இந்த மனதில் வந்து பெரிய தாக்கங்களை உருவாக்கி கொண்டு ஒரு மனம் ஒன்று நினைக்குது, மனம் ஒன்று விரும்புது, அதுக்கு ஆப்போசிட்டாக வெளியே பேச வேண்டிய நிலைமை, வெளியே சொல்ல வேண்டிய நிலைமை, வெளியே நடந்துக்க வேண்டிய நிலைமை, அது வந்து பல ஒரு போலியான முகத்திரைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி போலியான முகத்திரை வந்து வாழ்க்கைக்கு வந்து உதவுமா, அல்லது கடைசியில் எல்லாத்தோட வாழ்க்கையும் கூட்டி கழித்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. நீங்கள் மனதுக்குள்ளே எதையுமே வச்சுக்காமல் ஹாப்பியாக சந்தோஷமாக மனம் விரும்பியதை செய்தவர்கள் வந்து டெம்பரரியாக தோற்ற மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியின் வாழ்க்கையில் ரெண்டு பேர்த்தையும் கூட்டி கழித்து பார்த்தா யார் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்தால் மனம் விரும்பியதை செய்தவர்கள் தான் அதிகமாக ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்ததா சரித்திரம். அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து முன்னோர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா வெள்ளந்தியாக இருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து மனசு வந்து எப்போவுமே என்ன விரும்புச்சோ அதை ஓப்பனாக சந்தோஷமாக செய்வாங்க, சொல்வாங்க. அன்றைக்கி வந்து இவ்வளவு ஆடம்பரம், கௌரவம், அப்புறம் வந்து போலியான மனிதர்கள் வாழ்க்கை இதெல்லாம் இருக்காது. நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு கடைகளுக்கு, பஜாருக்கு எந்த பொருள் வாங்க போனாலும் மனிதர்கள்கிட்ட ஒரு நேர்மை இருக்கும். அப்புறம் மனசு என்ன விரும்புச்சோ அல்லது மனசு என்ன சொல்ல வந்ததோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க. ஸோ இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே வந்து சில பேர்த்துக்கு வந்து பழைய சோறு சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் பழைய சோறு வந்து எனக்கு வந்து அலர்ஜி அப்படின்னு ஒரு போலியான தோற்றத்தை சொல்லக்கூடிய நிலைமை சில பேர்த்துக்கு வரும். இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்கு. அது மாதிரி தான் ஒரு உணவுப் பொருளிலிருந்து எல்லா விதமான ஒரு போலியான மனசு ஒன்று விரும்பும். என்ன விரும்பும்? பழைய சோறை சாப்பிட்ணும். நம்ம சின்ன வயசில் பழைய சோறு சாப்பிட்ருக்கோம், வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிட்ணுன்னு விரும்பும் மனசு. ஆனால் அந்த போலியான ஆடம்பர சூழல், கௌரவம், அப்புறம் ஒரு மெக்கானிக்கல் லைஃபு, ஸ்டேட்டஸ், அதை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து பழைய சோறு பிடிக்காது அல்லது பழைய சோறு சாப்பிட மாட்டேன்னு மனம் உன்னை விரும்பினாலும் விரும்பாத மாதிரி காமிச்சிட்டு வாழ வேண்டிய கண்டிஷன். ஸோ இது என்ன ஆகும்னா ஒவ்வொன்றியாக காம்ப்ரமைஸ் ஆகிறது. மனம் ஒன்றை விரும்புது, அப்புறம் நீங்கள் ஒன்று செய்கிறீங்க. மனம் ஒன்று விரும்புது இதை பேசணும்னு, ஆனால் நீங்கள் அதை செய்யலை. மனம் ஒன்று விரும்புது அதை செய்யணும்னு, ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் புறச்சூழலுக்கு தகுந்த மாதிரி செய்கிறீங்க. அப்போது ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிந்து என்ன நினைக்க தெரியுமா மனசு? நம்ம பழைய சோறு சாப்பிட்ருக்கலாமோ அப்படின்னு, நமக்கு நல்லா பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்ருக்கலாமோ அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சில சூழலுக்காக உங்களை ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கும். ஆனால் உங்கள் மனசு பூரா அந்த நிகழ்ச்சிக்கு போகணும், அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே தோன்றிக்கொண்டே இருக்கும். ஸோ அதைத்தான் சொல்கிறோம், உங்கள் மனசு என்ன விரும்புதோ அதை செய்ய. மனிதர்கள் கடைசியில் எல்லாமே மனசுக்கானது தான். நீங்கள் எத்தனை கோடி சம்பாதிச்சிருந்தாலும், எத்தனை வேலைக்காரர்கள் இருந்தாலும், எத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும், உங்கள் உடலும் மனமும் இரண்டு தாங்க மிகப்பெரிய சொத்து. அந்த இரண்டு சொத்துக்களையும் நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக
இருந்தால்தான் வச்சுக்க முடியும். மனம் எதை விரும்பினால்தான் மன அழுத்தமும் பதட்டம் பயம் மனோவியாதிகள் இல்லாமல் இருக்கும். அப்படி மனோவியாதிகளும் புற அழுத்தங்கள்னால மனோவியாதிகள் உண்டாக்கிட்டே போனீங்கன்னா அதனால் என்ன ஆகும்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மன அழுத்தம் ஏற்பட்டால் பிபி வரும். மன அழுத்தம் ஏற்பட்டால் பிளட் சுகரு மற்ற குரோனிக் டிசீஸு எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணம் மன அழுத்தம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். ஏன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதே மனம் மனது என்ன விரும்புதோ அதை செய்யாமல் மாற்றி செய்ய உண்டாகக்கூடிய புற அழுத்தம்தான் மன அழுத்தமாக மாறி அந்த அழுத்தமே காலத்துக்கு தொடர்ந்து ஒரு ஸ்டேஜில் அதுவே பிபி ஆகி அதுவே பிளட் சுகர் ஆகி அதுவே ஒரு விதமான இதயத்துக்கு பிரச்சனைகள் கொடுத்து மனிதர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி போக வேண்டிய கண்டிஷன் ஆகிடுது. ஸோ மனிதனுடைய கடைசி காலத்துக்கு கூட பல பேர்த்துக்கு இந்த மன அழுத்தம் தான் காரணமாயிடுது. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மட்டும் ஒரு சைக்கிள் இருந்தால், அதாவது எனக்கு ஒரு லைஃப் சைக்கிள் இருந்தால் நான் அது போய் நான் அதுலேயே வாழ்ந்து நான் யாரையெல்லாம் பார்க்காம விட்டணும், யாருக்கிட்டையெல்லாம் மன்னிப்பு கேட்காம விட்டணும், அல்லது யாருக்கிட்டையெல்லாம் நான் சொல்ல விரும்பியதை சொல்ல விடாமல் போனணும், அதையெல்லாம் பேர் என்ன நினைப்பாங்கன்னா, டைம் மிஷினில் நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு 20 வயசில் இப்படி பேசியிருந்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், இப்படி ஒருத்தரை நம்ம விரும்பி இருக்கலாம், இப்படி ஒருத்தரை நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கலாம், 25 வயசில் 30 வயசில் 35 வயசில் 40 வயசில் 45ல் 50ல் இப்படியெல்லாம் நடந்திருக்கலாம், அல்லது 60 வயசு இப்படி மாறி. ஸோ மனசு விரும்புகிறத நம்ம பண்ணலை அப்படின்னு ஒரு உறுத்தல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அதனால் நம்ம மனசும் உடலும் நன்றாக இருக்கணும்னா நம்ம மனசுகிட்ட என்ன உனக்கு விருப்பம் அப்படின்னா அந்த விருப்பத்தை ஓப்பனாக சந்தோஷமாக வெளியே சொல்ல தெரியணும். அதே மாதிரி அந்த மனசு விரும்புகிற மாதிரி நடந்துக்கணும். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. எதாக இருந்தாலும் ஓப்பனாக மனசை விட்டு பேசுனாங்க, மனம் விரும்புவதை சொன்னாங்க. ஸோ அந்த மனம் விரும்புவதை செய்யும்போது காலத்துக்கும் மன அழுத்தம் இருக்காது. அந்த மன அழுத்தம் இல்லாத போது மற்ற வியாதிகளும் இருக்காது. ஸோ மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 16 நம்ம என்ன பார்த்தோம்னா, மனதோடு கொஞ்சம் பேசுங்கள், மனம் விரும்புவதை செய்யுங்கள். ஸோ இதுதாங்க மேட்ரு. மனசு என்ன விரும்புதுன்னு உங்கள் ஆள் மனதுக்கும் தெரியும், உங்கள் மனதுக்கும் தெரியும். ஸோ அந்த ஆள் மனது சொல்லணும், ஓகே இன்றைக்கி இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும். ஆனால் சில சூழல்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லணும். அந்த புறச்சூழல்களை புறந்தள்ளி தைரியமாக மனம் விரும்புவதை செய்யுங்கள். அதே மாதிரி இந்த மனிதனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மனம் விரும்புச்சுன்னா போய் பாருங்கள், புறச்சூழல்களை தள்ளுங்கள். ஸோ மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல, மனம் எதை விரும்புதோ அதை செய்யுங்கள். அப்படி மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் மன அழுத்தத்தையும் மன பாரத்தையும் மன பதட்டத்தையும் குறைக்கும். அதனால் உங்களோட ஓவரால் ஆரோக்கியம் மேம்படும். ஸோ இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 16 முடித்தது. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 17 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த நலம் அரண் சூழல் மாமுக தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியம் மற்றும் மனம் சம்பந்தமான அனைத்து வீடியோஸும் ப்ளே ஸ்டோர்லையும் வீடியோ செக்ஷன்லையும் இருக்குது. 2 டாப்பிக்கில் சீரீஸ் போயிட்டுருக்கு. ஒன்று ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை, இன்னொன்று மனதோடு கொஞ்சம் பேசுங்கள். இப்போ நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த 2 சீரீஸையும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.